2025 ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது 9ஆம் எண் ஆதிக்கம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 9ஆம் நம்பர் ஆதிக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான கிரகம் வந்து செவ்வாய் கிரகம், மார்ஸ் கிரகம்னு சொல்லக்கூடியது. பொதுவாக செவ்வாய் அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் பிளானட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெட் கலர் அந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க அது ரெட் கலர் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தீயணைப்புத்துறை ரெட் கலரில் இருக்கும், போலீஸ் துறை, காவல்துறை ரெட் கலரில் தான் இருக்கும். சொன்னால் ஏன்னா எவ்ரி டைம் எனி டைம் அலர்ட் அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்க. இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டதுன்னா மருத்துவத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை இதெல்லாம் வந்து இந்த ரத்த சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ஃபீல்டில் வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிலநடுக்கம், பர்மாவில் இந்த வருஷம் நிலநடுக்கம் ஏற்பட்டது, விபத்துக்கள் ஏற்படுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்துறது, அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் ஆபத்து. இப்போ நீங்கள் இந்த கிராஷ் வந்து அந்த இது மேலே தான் விழுந்திருக்கு, மெடிக்கல் காலேஜில் தான் விழுந்திருக்கு. ஸோ மருத்துவர்களும் அதில் அந்த இடத்துல பார்த்துக்குங்க. நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம மையப்படுத்தினோம்னாக்கா ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஆம்னு இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னு இருக்கும். இப்படி தான் வரும். அது நியூமராலஜியில் வந்து இப்போ செவ்வாய் கிரகம்னு நம்ம சொல்லும்போதே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ரத்தம் சிந்தும், தீ விபத்து ஏற்படும், பூமி நிலநடுக்கம் ஏற்படும், இந்த மாதிரி கிராஷஸ் எல்லாம் வர்றதுங்கிறது பொதுவாகவே தீ பிடிக்கும் அப்படிங்கிறதோட இதெல்லாம் முன்னாடியே கணிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், செவ்வாய் ஆதிக்கம்னு வந்தாலே உங்களுக்கு கணிக்கப்பட்டுரும். நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும். இந்த வருடத்தில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும். 9ஆம் நம்பர் வருடங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஹிஸ்டரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கும். தீ நிறையா நடந்திருக்கும், நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும், ரத்தம் சிந்துதல் நடந்திருக்கும்,